பேசலாம் சார். இது சார் நீங்க அரசியலை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு பார்க்குறப்போ பாஜக திமுக கூட்டணி சாத்தியம் அப்படின்ற ஒரு புள்ளியை உருவாக்க முடியுமா? சண்முகத்தோட இந்த விமர்சனம் புடலங்காய் கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு போறதுன்றது இது அவதூறு தானே, யதார்த்தத்துக்கு முரணான கருத்து தானே? தோழர் சண்முகம் அவர்கள் கூறியது 100க்கு 100 உண்மை. கொள்கை என்பது கடந்த 40-50 ஆண்டுகளாக இல்லை என்று தான் சொல்ல முடியும். கொள்கின்ற கை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு அடிக்கிறது தான் கொள்கைன்னு ஆகிப்போச்சு. புரியுது உங்களுக்கு? கொள்கைங்கிறது அதுதான் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கும் ஆகிப்போச்சு. அப்போ இப்படி புரிஞ்சுக்கிறதா 2026க்கு முன்னாடி திமுக கிட்ட எம்பி சீட்டு, 2026க்கு பின்னாடி தாவேகா கிட்ட எம்பி சீட். அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். கொள்கை எடுத்துக்கிறது. அந்த கொள்கையெல்லாம் தாண்டி குடுக்கல் வாங்கல். நாங்கள் எங்கள் சீட்டு ஒவ்வொரு 3 தடவை ராஜ்யசபா சீட்டில் 17, 18 3 தடவை கொடுத்தோம். 53 சீட்டு கொடுத்து 34 சீட்டு இருக்கக்கூடிய 33 சீட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா வாங்கணும். நாங்கள் தான் அவங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கோம். அப்படி வச்சுக்குவோம். வெறும் 5 சீட்டு கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தியது தாவேகா. இப்படி வேணால் சொல்லலாம். அங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லை. சும்மா ரோட்டில் போகிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. யாருக்கு ஸ்டேக் ஹோல்டரோ, இப்போ கூட சண்முகம் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் போய் முதல்ல ஆதரித்ததுக்கு காரணம் ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, வேறு வகையான ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது. அவங்களே ஒரு தொலைக்காட்சியில் 4 கட்சியும் பேசினாங்க. முத போனது நாங்கள். என்ன மீதி 4 பேர் நம்பி உட்காந்து ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் கூட்டு வைக்க போகிறாங்க, அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அவர் முதல்வராக்க போகிறாங்கன்னா ஒரு பேச்சு வந்துச்சு. 4 பேருமே சொல்லிட்டாங்க. அப்போ நெருப்பு இல்லாமல் போயாது. இப்போ அந்த பக்கம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இந்த கொள்கைக்கு வந்துடுவோம். அவர் சொன்ன புடலங்காய்ங்கிறது உண்மை. புடலங்காயை யாருனாலும் வாங்கலாம், யாருனாலும் சமைக்கலாம், எப்படினாலும் கறி சமைக்கலாம். அதுதான் கொள்கை புடலங்காய். அழகாக சொல்லியிருக்காரு. இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல பாஜகவும் திமுகவும் சேருமாங்கிறத நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு வரலாறோடு சொல்கிறேன். 1967 வரை ராஜாஜி மிகப்பெரிய எதிரி. புல்லுகப்பட்டர்லேருந்து எல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் தான் 67 பேரறிஞர் அண்ணா தலைமையில் கூட்டணியில் சேர்த்தாங்க. இன்னொரு பக்கம் முஸ்லீமுக்கு ராஜாஜி. அதே 71 என்ன நடந்துச்சு? எந்த காங்கிரஸை எதிர்த்து அவங்க வீழ்த்தினாங்களோ அந்த காங்கிரஸோட 71 கூட்டணி. 2 காங்கிரஸ் ஆனதுனால ஒரு காங்கிரஸ் கூட்டணி. இதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் 1980 கூட்டணி. 2 பேர் தான் தமிழ்நாட்டில் எதிரியாக இருந்தாங்க. அப்போ 80 கூட்டணி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, 3வது ஒரு பிளேயர் ஒருத்தர் வந்துட்டார். யார் வந்தா? இதைத்தான் நான் வரலாறு இன்னைக்கு திரும்ப போகுதுன்னு சொல்கிறேன். 3வது ஒரு எம்ஜிஆர்னு ஒரு பிளேயர் வந்துட்டார். அப்போ 3வது ஒரு எம்ஜிஆர்னு ஒரு பிளேயர் வந்த பிறகு யார் யார் கூட்டி சேராதவங்களாம் சேர்ந்துட்டாங்க. அது மாதிரி நாளைக்கு எதுவும் நடக்கலாம். நம்பர் 1. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். இந்த பாஜக திமுக அதிமுக கொள்கை புடலங்காய் அப்படின்றது மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு தெரிஞ்சிச்சா? ஒன்று புரிஞ்சுக்கங்க, காலமும் சூழலும் தான். அது தெளிவாக சொல்கிறாரு. நாங்கள் திமுக, அதே தோழர் சண்முகம் சொன்னார், 110 இடம் 108 இடம் தமிழக மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நாங்களும் நம்பிக்கை வச்சுருப்போம். தமிழக மக்கள் ஒரு பக்கம் போகும்போது எதிர்பக்கத்தில் நாங்கள் போக முடியாது. இன்றைக்கி ரொம்ப பேர் அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. தமிழக மக்களுடைய என்ன இன்னைக்கு அவங்களுடைய ஆதரவு எங்கேன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் தான் போக முடியும். நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், அதே மக்கள் என்ன அதிமுக மாதிரி 3வது கட்சியாக கூட மாற்ற முடியும் காலம் மாறும்போது. புரியுது சார். எனக்கு இல்ல பாஜகவும் திமுகவும் ஒரு கேள்வி இல்ல சார். பாஜக திமுக அதிமுக கொள்கை புடலங்காய் அப்படின்றதுக்கு நடப்புல இருக்கக்கூடிய 3 எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். இந்த சித்தாந்தத்துல இவங்க 3 பேரும் ஒண்ணு வந்துட்டாங்க. நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டு நான் சொல்ல வந்தேன், அதுதான் சொல்ல வந்துட்டீங்க. அதாவது என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்க சார். காவி உடையில் வந்த பாவிகள் பண்டாரம் பரதேசிகள் சொன்ன சில மாதங்கள்ல 1998 ரவிச்சந்திரன் சொன்னார் இல்லையா, 98ல் காங்கிரஸோட கூட்டணி திமுக. 99 எங்கே போனாங்க அவங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. மதவாத கட்சியெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பேசுனாங்க, சமூக நீதிக்கு எதிரான கட்சிலாம் சொன்னாங்க. 99ல் அமைச்சர் பதவி ஒன்றியத்தில் கிடைக்கணும்னா அங்கே போனாங்க. திமுக போச்சா இல்லையா? நான் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் உண்மையை நான் சொல்வேன். திமுக நல்லது செஞ்சா நான் சொல்லுவேன். சரி, எனக்கு மூத்த தலைவர் நீங்க உங்க வரலாறுக்குள்ள போயிட்டோம்னா அதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன விஷயம்னா, மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் யாரெல்லாம் பாஜகவை வலுவாக எதிர்த்தாங்க, அல்லது மே மாதம் 4ஆம் தேதிக்கு முன்னாடி பாஜகவை யார் வலுவாக எதிர்த்தாங்க? இன்றைக்கு வரை திமுக தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது தாவேகா ஏன் பாஜகவை வலுவாக எதிர்க்க மாட்டேங்குது? வலுவாக எதிர்க்கக்கூடிய கட்சி பாஜகவோடு கூட்டணியா, எதிர்க்காத கட்சி பாஜகவோடு? கேள்விக்கே நான் பதில் சொல்ல பேச விடல.
நீங்களே தொடர்ந்து பேசினா அதுக்கு என்னவா இது? நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொன்னா தான் முடியும். அதிமுகவும் திமுகவும் எதிரெதிர் கட்சி உங்களுக்கு தெரியும். திருப்பத்தூர்ல காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நிக்குது. அருணகிரிங்கிற ஒரு பேரு நிற்கும் போது யார் யார் ஆதரிச்சா தெரியுமா? காங்கிரஸை திமுகவும் அதிமுகவும் ஆதரிச்சு. இதுதான் காலம் பதில் சொல்லுங்கிற மாதிரி. இதுக்கு பின்னால் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி சாதி விரோதமான கட்சி தான் திமுக. சாதி கட்சிகளை பூரா சேர்த்து 2001 அவங்க கூட்டணி வச்சாங்க. அதே ஏன் நடக்காதுங்கிறது சொல்ல வர்றேன். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்து விடும். அதுதான் சொல்ல வரேன். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. வரலாறு சொன்னா மக்களுக்கு போய் சேரும். இந்த கொள்கை புடலங்காய்க்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு வர்றேன். அப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல வரேன். 2001 சாதி கட்சிகளோட கூட்டணி அவங்களுக்கு பெரிய கட்சி கூட்டணி கிடைக்கல. 2001 போனாங்க. 2002 பாபர் மசூதி எடுத்த கட்சி தான் இந்த கட்சி பாஜக. 99 சேரும்போது 91 எல்லாம் இடிச்சு முடிச்சாச்சு. 99 சேரும்போது அதெல்லாம் மறந்து போச்சு பாபர் மசூதி. அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்போ என்ன மறந்துச்சு? குஜராத் கலவரம் 2002. அதை முடிச்ச பிறகு 2003 2004 அங்கே பாஜகவுக்கு விரோதமா அங்கே இருந்துட்டு வெளியே வந்து காங்கிரஸ் என்ன இந்தியாவின் தலைமகளே வருக, இந்திராவின் மருமகளே வருக. ஏற்கனவே நேருவின் மகளே வரலாம். உங்களுக்கு சொன்னா கதை நீங்க இடையில குறுக்கிடுவீங்க. இதெல்லாம் நடந்ததுனால இந்த 2 கட்சிகளும் அதிமுகவும் திமுகவுமே ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன் சொல்ல வரேன்? வரலாறை நாம வந்து விளக்கலாம் சார். வரலாற்றினுடைய நிகழ்வுகளை ஃபியூச்சர் எப்படி சார் நீங்க கட்டுவீங்க? தலைப்பு கொள்கை இந்த நிமிஷம் வர பாஜக கூட்டணியை அல்லது பாஜகவை எதிர்க்கக்கூடிய புள்ளியை விஜய் எடுக்கவே இல்லையே. எத்தனை மேடைகள்ல பேசியிருக்காரு? தலைப்பு இன்னைக்கு அது இல்ல. அதுக்கு நான் வரேன்னு சொல்றேன். அது உண்டு இல்ல இல்ல சார். அது கடைசி தமிழ்நாட்டினுடைய கடந்த ஒரு மாதத்தினுடைய அரசியல் நிலவரத்துல திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் தாவேகாவை பல புள்ளிகள்ல ஒண்ணா விமர்சிக்கிறாங்க. தாங்க சொல்ல வரேன். அப்ப நீங்க பாஜக பக்கம் திமுகவை தள்ளி விடுறீங்களா? நான் அதை சொல்லிட்டு இன்னைக்கு உள்ளதுக்கு வர போறேன். அதுக்குள்ள நீங்க இடையிலேயே பேசி நேரத்தை என் நேரத்தையும் வீணாக்கி உங்க நேரத்தையும் வீணாக்கி மக்கள் நேரத்தையும் வீணாக்காதீங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை தான் சொல்லிட்டே வர்றேன். இப்படிலாம் கட்சிகள் கொள்கைக்கெல்லாம் அப்பாற்பட்ட இருந்த கட்சிகள் அதிமுகவை பத்தி சொல்ல முடியும், திமுக பத்தி சொல்ல முடியும். இப்படி இருந்த கட்சிகள் நாளைக்கு திமுகவும் அதிமுகவும் ஏன் சேராது? என்ன நடந்துச்சு? தாவேகா ஆட்சி வந்த உடனே ஏன் எடப்பாடியாரை கூப்பிடலன்னு திமுக கேட்குது. நல்லா யோசனை பண்ணுங்க. ஏன் எடப்பாடியாரை நீங்க கூப்பிடலன்னு கேட்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் அதிமுக மேல ஒரு கரிசனை வந்துருச்சு. பாஜக யாரோட இருக்காங்க? அதிமுகவோட இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ அவங்க வந்து நெக்லிஜிபிள். 4 இடம் வந்து பாஜகவுக்கு வாங்கி கொடுத்தது திமுக. எப்போ வாங்கி கொடுத்தாங்க? 2001. அதே 4 இடத்த பாஜகவுக்கு இதுவரையும் கிடைக்காத இடத்தை வாங்கி கொடுத்தது யாரு? அதிமுக. இந்த 3 புள்ளியை நீங்க கணக்கில காங்கிரஸ்க்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்தது யார்? 2026ல காங்கிரஸ்க்கு வாங்கி கொடுத்தது யார்? நான் ஒன்னு சொல்றேன். கிழக்க பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல கிழக்கும் மேற்கும் சேர்ந்ததுதான் சார் திசை. நான் கேக்குறது இல்ல சார். ஒரே நிமிஷம். இல்ல உலகம் இல்ல 2026ல காங்கிரஸ் வெற்றி பெற்றது திமுகவுடைய தயவு இல்லாம இல்லையா? நீங்க பாஜக திமுகவுடைய கொள்கையை பத்தி விமர்சிக்கிறீங்க இல்லையா? ஆனால் திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றுவிட்டு தாவேகாவோடு போய் கரம் கோர்த்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வாங்குறது என்பது சரியான கொள்கையா? இந்த அரசியல் நிலைப்பாடு என்பது திமுக கூட்டணியா திமுக கட்சியா? அது கூட்டணி. அதுல கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் ஏன் சேர்ந்தாங்க? இவங்க ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க ஓட்டு இவங்களுக்கு கிடைக்கணும். தனியா திமுக நின்ற நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு 5 சீட் வாங்கி நின்றாங்களா? 10 சீட் யாரும் நின்றாங்களா? கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இல்லை. அதுக்கு பேர் கூட்டணி. அப்படியும் தனியா நின்று பார்த்தாங்க. திமுக 2004 2014 0, காங்கிரஸ் 0. தனியா நின்றா அதான் நடக்கும். கூட்டாணி இருந்தா ஜெயிக்க முடியும். அப்ப கூட்டாணி நின்றா 2வது இடத்துக்கு போக முடியும். கூட்டாணி நிக்கலைன்னா 3வது இடமோ 4வது இடத்துக்கு போக முடியும். இதுதான் வரலாறு. திமுக 3வது இடத்துக்கு போன வரலாறு தெரியுமா உங்களுக்கு? விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வந்தார் தெரியுமா? நல்லவேளை நீ கேள்வி கேட்கறதுனால மக்களுக்கு பதில் போகுது. நான் உங்களை பாராட்டுறேன். முதல்ல அந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா கம்யூனிஸ்டுடைய ஓட்டு ஒண்ணு கூட போகலையா? இன்னைக்கு 20 இடங்கள்ல திமுக 59 ஜெயிச்சதுக்கு காரணம் யாரு? 5000 ஓட்டு கீழே 3000 ஓட்டு கீழே 15 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. 5000 ஓட்டு. காங்கிரஸ் எடுத்துக்கங்க. காங்கிரஸ் வந்து 5% வைங்க. நாங்க பார்லிமெண்ட் தேர்தலில் 10% எடுக்கிறோங்க. அதிக இடங்கள் நாங்க 20% எடுப்போம். ஆனா 5% வச்சா 2 லட்சம் ஓட்டு 5% எவ்வளவு? 10000 ஓட்டு. அப்ப காங்கிரஸுக்கு 10000 ஓட்டு இருக்கனால எங்களுக்கு 28 சீட்டு கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப எங்க 10000 ஓட்டு போனதுனால தான் அவங்க 30 இடத்துல ஜெயிக்கிறாங்க.
ஆதாரபூர்வமா 19 இடத்துல 5000 ஓட்டுல அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் எங்க ஜெயிக்கிற ஓட்டு தோல்வியை பத்தி நான் பேசல சார். ஒரே கேள்வி தான் சார், சார். ஒரே நீங்க- நிமிஷம் இருங்களேன். இல்ல நான் கேக்குறது பாஜகவோடு கடந்த காலங்கள்ல அவங்க கூட்டணி வச்சாங்க, பின்னாடி வந்து அவங்க மாத்துனாங்க அப்படின்னும் பொழுது நீங்க பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சியோடு தானே கூட்டணி வைத்தீங்க. அதைத்தான் நான் சொன்னேன். 60 ஆண்டுகளாக கொள்கைகள்ல புடலங்காயின்னு சொல்லிட்டேன். நான் யாரு யாரோட கூறலாம், அரசியலில் எதிரியும் கிடையாது, நண்பர்கள் இல்லைங்கிற நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு அரசியல் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்னாரு, அரசியல் என்பது அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடம், த லாஸ்ட் அசிலம் ஆஃப் த ஸ்கவுண்டரல்ஸ் சொன்னது யாரு? ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சார். நான் அரசியல்ல யாரும் நேர்மைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் காமராஜர் இல்ல, வேணாங்கிற மாதிரி எங்களை மாதிரி 1% வேணா இருப்பாங்க. பதவியை பத்தி சிந்திக்காம, பணத்தை பத்தி சிந்திக்காம, ஒரே கட்சி காமராஜர் நம்பி நான் இருக்கிற ஆளு. அதுக்கு சொல்ல வரேன், எல்லாருமே எங்களை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நான் எந்த பதவியில எங்கேயும் இருந்ததில்லை, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதனால காங்கிரஸே என்னை வந்து மதிக்காது, காங்கிரஸே எனக்கு உழைப்புக்கு கொடுக்காது. இருந்தாலும் அந்த காங்கிரஸ்ல இருக்கேன். ஏன் இருக்கேன்? காமராஜருக்காண்டி இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சியில தான் இருக்கணும். ஆனா கூட்டணிகள் அமைவது வந்து காலமும் சூழல் தான், சந்தர்ப்பம் தான். அதனாலதான் பொதுவா நம்ம சந்தர்ப்பவாதம்னு சொல்றோம். ஏன் சந்தர்ப்பவாதம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு? மாறி மாறி போவாங்க. இன்னைக்கு ஜெயிக்கணும். அழகா தோழர் சண்முகம் சொல்றாரு, இன்னைக்கு நாங்க திமுகவோட இல்ல. அங்கதான் சார் பிரச்சனை. இல்ல அங்கதான் பிரச்சனை. இந்த இடத்துட்ட திமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் அது சந்தர்ப்பவாதம், அதே காங்கிரஸோ அல்லது இடதுசாரிகளோ எடுத்தா அது கொள்கையா? நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க ஏதோ திமுகவை நான் குறை சொல்றல, அதே தோழர் சண்முகம் என்ன சொல்றாரு, நேத்து திமுகவோட கூட்டணி இருந்தோம், இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கலாம், அவங்களே நாளைக்கு கூப்பிடலாம். சூழ்நிலை தான், அவங்களுக்கு ஒரு தேவை. நீங்க எல்லாம் தேவைதான் சார். இன்னைக்கு திமுக 2021 தனியா நின்றா ஜெயிச்சிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் 1989 ஜெயிச்சாங்க? நாளாய் போச்சு. தனியா காங்கிரஸ் நிக்குது, அதிமுக 2ஆ உடைஞ்சு நிக்குது, பிற கட்சிகள்லாம் தனியா 5 கூட்டணி நினைச்சு அப்பதான் வர முடிஞ்சிச்சு. அப்ப 25 எடுத்தாலும் வர முடியும். எப்ப அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. திமுக வந்து கொடுத்துச்சுன்னா சும்மா. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க ராஜ்யசபா கொடுத்தாலும், எங்களுக்கு கொடுத்தாலும், அல்லது தேமுதிக கொடுத்தாலும், ஏற்கனவே பாமகவுக்கு கொடுத்தாலும், எல்லாமே வந்து குடுக்கல் வாங்கலை ஒழிய ஒரு எல்லாம் தப்பா நினைச்சிருக்காங்க. திமுக கொடுத்துச்சு, முதுகுல சுமந்தாங்க. நான் கேட்கிறேன், முதுகை விட்டு நாங்க இறங்கிட்டு சந்தோஷம்ல படணும். ஏன் கதறாங்க, பதறாங்க, ஏன் உதறாங்க கையை? இதுக்கு சொல்ல வரேன். அதனால மக்களுக்கு புரியணும். இன்னைக்கு மக்கள் தான் நம்மளுடைய எஜமானர்கள். மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாவேகாவை கொடுத்திருக்காங்க. அந்த தாவேகாவை ஆதரிக்கிற ஒரு சூழல்ல வந்து முஸ்லீம் லீக், பிசிகே, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இருக்குது. ஆனா நாளைக்கு எதுவும் நடக்கலாம். அதனால உண்மையை புரிந்து கொள்ளுங்க. தவறு, துரோகம் என்பது சொன்னா காங்கிரஸை 6 தடவை துரோகம் பண்ணிருக்கு திமுக, பாஜகவை 2 தடவை திமுக துரோகம் பண்ணிருக்கு. அதே திமுகவை பல நேரங்களில் பல கட்சிகள் துரோகம் பண்ணிருக்கு. பல நேரங்களில் இருந்தாங்க. அரசியல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கங்க. முதல் சுற்று பார்வையா முன் வச்சு மக்களுடைய தீர்ப்பு அப்படியே சொல்லியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு தாவேகா காக்கப்படணும்னு அதிகமான இடங்களை தாவேகா கொடுத்தாங்க. அதை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிக அதே மாதிரி ஐயுஎம்எல் ஆதரிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க. இதுல பாஜக இல்ல, அதிமுகவும் திமுக கூட சேரலாம், பாஜக சேரல. பாஜக என்ன செஞ்சுச்சுன்னா, தனிப்பெரும் கட்சியை பல மாநிலங்கள் ஆட்சி அமைக்க கூட்ட ஆளுநர் என்ன செஞ்சாரு தெரியுமா? 2-3 முறை அலைய வச்சாரு. இது தமிழ் மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு. அவர் அலைய வச்சது என்ன நினைச்சு வச்சாருன்னா, இந்த அதிமுகவையும் திமுகவையும் ஒன்றிணைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாங்கிற அடிப்படையில் தான் செஞ்சாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் சரி, முதல் நாளே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஒரே ஒரு விஷயம், திரு சண்முகம் விழுப்புரத்தில் வெற்றி பெற்று வர்றாரு. 4 மணிக்கு நடந்தது என்னன்னு சொன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க அவருக்கு. அவர் சொன்ன வார்த்தை, நீங்களும் திமுகவும் ஆதரவு ஆட்சி வரப்போது, நீங்க மந்திரியாக போறீங்கிற வார்த்தையை அவர் வாயால சொன்னது. அப்ப அதை தெரிந்து கொண்ட நாங்கள் காங்கிரஸ் உடனடியாக போய் நாங்க என்ன பண்ணோம், பாஜக ஆதரவு ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு நாங்க அன்னைக்கு தாவேகாவை ஆதரிச்சோம். இன்னைக்கு மக்கள் தாவேகாவை ஆதரிக்கிறாங்க.